ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எக்லெஸ் டேட்ஸ் கேக் தான் செய்ய போகிறேன். முட்டை இல்லாத பேரிச்சம்பழ கேக் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நோன்பு சாப்பாடு 8வது நாள் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் டேட்ஸ் கேக் வச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கும் வச்சு மற்ற சாப்பாடுகளை நாங்கள் வளமையாக அது கடைசியாக பார்ப்போம் என்ன செய்கிறேன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை இல்லாத பேரிச்சம்பழ கேக் தான் செய்ய போகிறேன். ஏன்னா அப்போ தான் நாங்களும் சாப்பிடலாம், அதால் தான். சரியா நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடாதவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவீங்கன்னா வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் இன்றைக்கு கூட வீடு தேடி வந்தெல்லாம் கறித்தூள், சரக்குத்தூள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க கடகடன்னு நாங்கள் டேட்ஸ் கேக் செய்யலாம். இதில் வந்து பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். சீட்ஸ் இல்லாமல் 750 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்களும் நெருக்கும் போது சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நெருத்தெடுங்க. மொத்தமாக 750 கிராமில் எடுக்கணும். சீட்ஸோட சேர்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சீட்ஸ் எடுத்தோம்னா குறைஞ்சிரும் வெயிட். அதால் சீட்ஸ் எடுத்து போட்டு 750 கிராம் வெயிட் இருக்கிற மாதிரி பேரிச்சம்பழம் எடுத்து இந்த மாதிரி கணக்காக துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன், சுடுதண்ணி வந்து இதில் வந்து 950 ml சுடுதண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தேயிலை சேர்க்குறேன். தேயிலை வந்து நல்லா சாயம் வார அளவுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேயிலை. இது நல்லா சாயம் இப்போ ஊறி வரட்டுங்க. இப்போ பாருங்க, சாயம் நல்லா ஊறிட்டிங்கால இதை வந்து வடித்து இங்கே ஊற்றணும் பெரிச்சம்பழத்துக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாயம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல கடும் சாயமாக இருக்கணும். இனி இதில் நல்லா இது ஊறணும். இந்த பேரிச்சம்பழம் நல்லா ஒரு 1 மணி நேரம் அப்படி கிடந்து நல்லா ஊறட்டுக்கும். இப்போ இதை மூடி வைப்போம். ஒரு 1 மணி நேரம் கிடந்து நல்லா ஊறட்டுக்கும். இன்றைக்கி காத்தாட வெளியில் வந்தாச்சு நண்பர்களே. சரியான வைக்க. என்ன வைக்கன்னு சொல்கிறீங்க? உங்கள் ஊர் வைக்கையா எங்கள் ஊர் வைக்கையா? செம வைக்க போங்க நண்பர்களே. அப்படி வைக்கையா இருக்குது. இங்கே பாருங்கள், பேரிச்சம்பழம் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை பாருங்கள். தேயிலை சாயம் பேரிச்சம்பழத்துக்கு மேலால் நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு ஊற வச்சிங்கன்னா சரி. நான் சொன்ன அளவு கணக்குக்கு நான் சொன்னேன்னா நீங்கள் அந்த பேரிச்சம்பழத்துக்கு மேலால் நின்றுச்சுன்னா சரி தேயிலை சாயம். இப்போ நாங்கள் ஒரேடியாக அரைக்க முடியாது. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சி கப்பில் அரைச்செடுக்க போகிறேன். நீங்கள் நறுவலாகவும் அரைக்கலாம், இல்லாட்டிக்கு நல்ல பேஸ்ட்டாகவும் அரைச்செடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். கடிபட விருப்பம்ண்டா இப்போ பேரிச்சம்பழம் சாப்பிடக்க கடிபடணும் அப்படி விரும்புகிறாக்கள் வந்து நீங்கள் நறுவலாக அரைச்செடுக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு அது பிடிக்காது அப்படி என்றாக்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கலாம். சரியா? இப்போ வாங்க நாங்கள் அரைப்போம். பாருங்க, இப்போ இதை இந்த பவுலில் சேர்ப்போம். நல்லாவே அரைப்பட்டுட்டு பார்த்திங்களா, நல்லா ஊறித்தானே இருந்தது தேயிலை சாயத்தில். நல்லா அரைப்பட்டுட்டு இந்த மாதிரி இனி மற்றதையும் போட்டு அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, இது அரைச்சாச்சு. இப்போ பேரிச்சம்பழத்தை அரைச்செடுத்தாச்சு. இங்கே பாருங்க, மாவை அரைச்செடுக்க போகிறேன். அதுக்கு முதல் இதில் வந்து பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு தான் அரைக்க போகிறேன். பேக்கிங் பவுடர் 1, 2, 2.5. இதோட வந்து பேக்கிங் சோடா இப்படித்தான் இருக்கும். பேக்கிங் சோடா இந்த பார்த்திங்களா, ஆப்ப சோடான்னு சொல்லுவினோம். இதில் வந்து 1.5 எடுக்க போகிறேன். 1.5. இதை இருக்க அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அரிச்செடுக்க போகிறேன். அப்போ தான் ஒன்று சேர நல்லா கலந்துரும். மாவோட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும்.
இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். பார்த்திங்களா, இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி விட்டாச்சு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எல்லாம் முண்டு சேர கலப்படுற அளவுக்கு அரைச்சி விட்டாச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டுக்கு. இப்போ பாருங்க, இனி வந்து இதில் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து ஃப்ரெஷ் மில்க். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த பேரிச்சம்பழமும் பாலும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இதில் வந்து எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இது வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ எண்ணெயை சேர்ப்பேன். இப்போ பவுல் தான் காணாம வரப்போகிற இருக்கேன். கலந்து விடுவோம். இல்லாட்டிக்கு ஒரு ஒன்று தான் மாற்றணும். நீங்களும் வந்து இந்த எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் எடுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் இருக்குது தானே, அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்கள் கூட நீங்கள் எடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லை, ஃப்ளேவர் இல்லாத ஆயில் என்ன சன்ஃப்ளவர் ஆயில், அதான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விடணும். இது உடனே கலப்படாது. அதுக்கு இது இந்த மாவுகள் அதுகள் சேர்க்க நல்லா கலப்படும். இப்போ சீனி எடுத்துருக்கிறேன். இந்த சீனியை வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சி சேர்க்க போகிறேன். ஏண்டா இல்லாட்டிக்கு லேட் ஆகும். ரெடியாக அரைக்கலாது, அரைவாசி அரைச்சி எடுப்போம். சீனியை சேர்ப்போம். இதோட மீதம் இருக்கிறதையும் அரைச்சி சேர்ப்போம். இதையும் சேர்ப்போம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். என்னடா இந்த கிண்ணமும் காணாதோ, காணுமே. நல்லா இந்த சீனி கரைப்படணும். இப்படி அரைச்சி போட்டோம்னா டக்குன்னு கரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், இனி தேங்காய் எல்லாம் இந்த எண்ணெய் விட்டுனான் தானே, அதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர கலைப்பட்டுரும். முதல் உடனே கலக்கேக்க கலைப்படாது. என்னென்னு சொன்னால் அந்த தனி அணைக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் டேட்ஸோட. அப்புறம் இந்த நாங்கள் மாக்கள் அதுகளெல்லாம் போட அது அப்படியே கலைப்பட்டுரும். இப்போ பாருங்கள் சீனியெல்லாம் நல்லா கலைப்பட்டுட்டுது. இனி வந்து வனிலா எசன்ஸ் சேர்ப்போம். 1 2 3 சேர்த்துட்டு இதையும் இருக்கா நல்லா 1 நிமிஷம் கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு வனிலா எசன்ஸையும். இனி வந்து ரவையை சேர்ப்போம். இந்த ரவை வந்து நான் வறுக்காத ரவை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். கட்டிப்படாமல் கலக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்திங்கன்னா கலப்பட்டுரும். இப்படியே எல்லா ரவையும் சேர்த்தாச்சு கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் ரவையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கட்டிப்படாமல் கலந்து விடணும். இனி வந்து இங்கே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு கலந்து வச்சுருக்கேன் தானே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுவோம். ரெடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுவோம். கட்டிப்படாமல் நல்லா கலந்தெடுக்கணும். இப்போ எவ்வளோத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி வடிவாக இப்படி கலந்து வரையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து கட்டி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி கலக்க அது கட்டிப்படாது. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடணும். அப்போ அது தண்டை பாட்டுக்கு கலப்பட்டுரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. பார்த்திங்களா, ஒரு கட்டிப்படாமல் நல்லா மாவுண்டும் கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து கஜு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக ப்ளம்ஸும் சேர்ப்போம். இதோட நீங்கள் வேறு ஏதாவது சேர்க்குறேன்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி நாங்கள் அங்கெல்லாம் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் ஊற்ற வேண்டியதான். இப்போ ஊற்றுவோம்.
அப்படியே வலிச்சு விடுவோம். இப்போ ஊற்றியாச்சு. இனி நாங்கள் இதை லெவல் பண்ணி விடுவோம். சமப்படுத்தி இந்த இங்கால பக்கம் அங்கால பக்கம் எல்லாம் இனி ஒருக்கு அப்படி தட்டி விடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா இடவழிகள் இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இனி அவனில் வைப்போம். இப்போ இனி கேக்கை அவனில் வைப்போம். அதுக்கு முதல் கொஞ்சமாக மேலால் காஜு போட்டு விடுவோம். ஏற்கனவே போட்டிருக்கிறேன். மேலாலயம் போடையக்கு ஒரு வடிவாக இருக்கும். அதுக்காகத்தான் உங்களுக்கு விருப்பம்ண்டா போடுங்க, இல்லாட்டிக்கு விட்டுருங்க. இங்கெல்லாம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. வைப்போம். டெம்பரேச்சர் வந்து 200 டைம் வந்து ஒரு 45 நிமிஷம் வைப்போம். இப்போ 45 நிமிஷத்தால் பார்ப்போம் எங்கள்ட கேக் எப்படி வருது. சரியா? கேக் எடுப்போம் வழியில். ஓம்மா என்ன சூடு! இதெல்லாம் தாக்குப்பிடி ஆகாது நண்பர்களே, அப்படி ஒரு சூடு. பாப்பமா இப்படி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, ஒட்டாமல் வந்துச்சுண்டா அவிஞ்சிட்டு. ஆறணும்னா வெட்டணும். கெடுப்பட்டு வெட்டினோம்னா பாருங்கள் இதண்டிடும். பார்த்தீங்களா, நல்லாவே அவிஞ்சிட்டு ஒட்டுப்படவே இல்லை. பார்த்தீங்களா குச்சியில் பாரட்டுக்குமா. நல்லா சூடு ஆறணும். ஆனால் எங்களுக்கு பொறுமை இல்லை. பாருங்க எப்படி வந்திருக்கேன். எப்படி இருக்கு தம்பி? அந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கேன். வெட்டுவோம்மா. ஷைனிங்காக இருக்குங்க, பஞ்சு மாதிரிங்க. வாவ், எப்படி ஒரு சாப்பிட்டாலும் சுடுது. இன்னும் கொஞ்சம் ஆற வச்சு விட்டு நல்லா இருக்குது நண்பர்களே. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகணுமே, என்ன லேட் ஆகுது. அதால் நாங்கள் வெட்டுவோம், நல்ல கணக்காக வெட்டுவோம். என்ன பார்ப்போமா எப்படி வந்திருக்கேன்ல. வாவ் தம்பி, பாத்தியாடா டேட்ஸ் இருக்கு. டேட்ஸ் எல்லாம் அப்படி அரைச்சி போட்டு எப்படி இருக்கு பாரு. அம்மாரும் கேக் கடை கொண்டு போடுறேன்னா வாவ் சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே. பஞ்சு போல வந்திருக்கு. நல்லா சுடுவது. ஆறினொன்று வெட்டினா சும்மா அந்த மாதிரி ஷேப்பாக வரும். ஆனால் எங்களுக்கு டைம் காணாதான் அதெல்லாம் வெட்டுவோம். பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா, எக்லெஸ் டேட்ஸ் கேக். இது நாங்களே சாப்பிடலாம். வேணா கொஞ்சம் ஆறட்டுக்கு வேணா வெட்டிட்டு சாப்பிடுவோம். பாருங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கேக், இங்கால பேரிச்சம்பழம், இது வந்து மாலுபன், பால் பேக்கெட், வாழைப்பழம். இது பாருங்க இவ்வளோ நான் இப்போதைக்கு கொடுக்குற ஆக்களுக்கு வெட்டிட்டேன். இது எங்களுக்கு நல்லா ஆறட்டுக்கும். ஆறினொன்று வெட்டுவோம்ட்டு அப்படியே வச்சிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குது சொல்கிறீங்க. இது வந்து தூள் கேக், அந்த வெட்டும்போது வந்தது. வேறு லெவல் தெரியுமா, செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தூள் கேக் சாப்பிட பிடிக்குமா? இங்கே எப்படி பஞ்சு போல இங்கே. சரி சாப்பிடு. எப்படி இருக்கு? எப்படி சாஃப்டாக இருக்கு பார்த்தியா? அப்படியே பேரிச்சம்பழத்தில் சுவா அப்படியே இருக்கு. செம்மையாக இருக்குது நண்பர்களே. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. சரியா? ஓகே வாங்க நாங்கள் எங்களோட வேலையை பார்ப்போம். இது வந்து பன், அதுக்கு பிறகு கேக். சூப்பர் கேக். நேற்று பஸ்பூசா, இன்னைக்கு பார்த்தியா அம்மா விதம் விதமாக செய்கிறேன்டா. இன்றைக்கு கேக், நாளைக்கு அது சஸ்பென்ஸ். என்ன நாளைக்கு தானே கடைசி நாள்? இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்குல்ல. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? கேக்கை பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போமா. பன், அதுக்கு பிறகு கேக், நல்ல டேட்ஸ், அதுக்கு பிறகு வாழைப்பழம்.
எல்லாமே வச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் மூடுவோம் பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு எப்படி மூணா சரி சரிங்களா. இதே மாதிரி கடகடன்னு எல்லாத்தையும் மூடி எடுக்க வேண்டிய. எல்லாமே போட்டாச்சு. நாங்கள் பேக்கில் கட்டுவோம். இது வந்து ஒரு சாப்பாடு பாக்ஸ், அதுக்கு பிறகு பால் பேக்கெட், ஸ்டோவ், இந்த மாதிரி கட்ட வேண்டிய. பார்த்தீங்க, அப்போ இப்படி எடுத்து எங்களுக்கு கொடுக்க ஈஸியாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் கடகடண்டு கட்டி எடுப்போமா. ரொம்ப நன்றி. நான் பேசி வைக்க நான் எத்தனை டைம்